கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பெத்லெகேம். மீக 5:2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பெத்லெகேம் என்கிற எபிரேய வார்த்தையின் அர்த்தம் அப்பத்தின் வீடு, ஹவுஸ் ஆஃப் பிரெட். இது எருசலேமுக்கு 10 கிலோமீட்டர் தெற்காக உள்ள மிகவும் சிறிய நகரம். இதன் மொத்த பரப்பளவு 19.7 சதுர மைல்கள் மட்டுமே. இதன் மொத்த ஜனத்தொகை 25,000. இந்த நகரத்தின் வருமானம் கிறிஸ்மஸ் நாட்களில் உலகம் எங்கிலும் இருந்து வரும் சுற்றுலா பார்வையாளர்களிடமிருந்து கிடைக்கும் வருமானமே. பெத்லெகேம் மிகவும் பழமை வாய்ந்தது. கிமு 1350 1330 வரை கானானியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது. வேதத்தில் ஆதியாகமம் 35:19 ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று வாசிக்கிறோம். இன்றும் ராகேலின் கல்லறை பெத்லெகேமில் உள்ளது. ரெகெபெயாம் ராஜா கோட்டையுள்ள ஒரு நகரமாக பெத்லெகேமை கட்டினார். 2ஆம் நூற்றாண்டில் இந்த நகரம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு கிபி 327 ஹெலனா அரசியால் புதுப்பிக்கப்பட்டு அங்குள்ள புகழ்பெற்ற ஆலயம் கட்டப்பட்டது. யூதாயாவில் அநேக ஆயிரம் கிராமங்கள், பட்டணங்கள் இருந்தாலும் மிகவும் சிறிய பட்டணமாக பெத்லெகேம் இருந்தது. இஸ்ரவேலை ஆட்சி செய்யும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தோன்றப் போகிறார் என்று பல 100 வருடங்களுக்கு முன்பாகவே மீகா தீர்க்கதரிசியால் முன்னுரைக்கப்பட்டது. பெத்லெகேம் என்ற பெயர் உலகத்தின் ஜனங்களால் அறியப்படாமல் இருந்தாலும் மகிமையின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்த பின்பு இன்று உலகத்தின் பெத்லெகேம் என்ற பெயரை அறியாதவர்கள் இருக்கவே முடியாது. அவர் பெத்லெகேமில் பிறப்பார் என்று யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தெரியாவிட்டாலும் கிறிஸ்து பிறப்பு அநாதி தேவனால் பூர்வத்திலே முன்குறிக்கப்பட்டது. உலகத்தில் அதுவரைக்கும் இல்லாத குடிமதிப்பு எழுதும் சட்டம் முதலாக அந்த நாட்களில் கொண்டு வரப்பட்டது. நாசரேத் ஊரிலிருந்து யோசேப்பு தன் சொந்த ஊரான பெத்லெகேமுக்கு கடந்து செல்லும் சூழ்நிலை உண்டாக்கப்பட்டது. லூக்கா 2:6-7 அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள் என்று வாசிக்கிறோம். அநேக நேரங்களில் நம் காரியங்கள் நம்முடைய திட்டத்தின்படி நடக்காமல் மாறாக நடப்பதை குறித்து சோர்ந்து போகிறோம். நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பும் அநாதியாய் பூர்வ முதல் திட்டமிடப்பட்டவைகள். அவருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஒருவராலும் மாற்ற முடியாது. பெத்லெகேமை போல நம்முடைய வாழ்க்கையும் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக, வெளி உலகத்தின் பார்வையில் அற்பமானதாக இருந்தாலும் கிறிஸ்துவாகிய ராஜா நம்மிலிருந்து புறப்படுவார் என்றால் அவருடைய மகிமை, அவருடைய அழிவில்லாத ராஜ்யம் நம் மூலம் உலகத்திற்கு வெளிப்படும். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை என்பது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவாகிய ஒளி நம்மில் பிறப்பது. நம்மில் பிறந்த கிறிஸ்துவை சுற்றி உள்ள உலகம் அறிந்து கொள்ளுவதே கிறிஸ்மஸ். ரோமர் 14:17 படி தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இதுவே கிறிஸ்து பிறப்பின் உண்மையான நோக்கமாயிருக்கிறது. லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மற்றும் 14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி திரள் சேனையான தூதர்கள் துதித்தார்கள் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறந்து இருப்பார் என்றால் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் மிகுந்த சந்தோஷமும் நிரம்பி வழியும். நிரம்பி வழிவது வீணாய் போகிறதில்லை, நம்மை சுற்றியுள்ள வெறும் பாத்திரங்களை நிரப்பும். எனவே நம்முடைய வாழ்க்கை இந்த நாளில் கிறிஸ்து பிறந்த பெத்லெகேமாக, இஸ்ரவேலை ஆளும் ராஜா புறப்பட்ட பெத்லெகேமாக ஒப்பு கொடுப்போம். மனிதர் பார்வையில் அற்பமான பெத்லெகேமாக இருந்தாலும் கிறிஸ்துவாகிய ஒளி நம்மில் பிரகாசிக்கும் போது அநேகரால் அறியப்பட பெத்லெகேமாக மாறும். இந்த கடைசி காலத்தில் பரலோக ராஜ்யத்தை கட்டும் பிரகாசிக்கிற விளக்குகளாக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம்.
சதா காலமும் உயிரோடு இருக்கும் பரம தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை ஆளும் ராஜாவாக பெத்லேகமிலிருந்து புறப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஆயிரங்களுக்குள்ளே மிகவும் சிறியதாக இருந்த பெத்லேமை தெரிந்து கொண்டது போல எங்களை தெரிந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றி உள்ள உலகம் எங்கள் மூலமாக உம்மை அறிய அநேகருக்கு உம்மை நாங்கள் கொண்டு செல்ல மலையின் மேல் உள்ள எரிந்து பிரகாசிக்கும் விளக்குகளாக பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.